வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு நாளில் 6000 நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய சில அமல்களை குறித்து நாம் அறிய இருக்கின்றோம். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மூமினை பொறுத்த மட்டில், ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அவன் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு நாளில் அதிகாலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை அவன் தனது நொடி பொழுதுகளை அல்லாஹுடைய நினைவோடு அவன் என்ன செய்ய வேண்டும்? கழிக்க வேண்டும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், போர்க்களம் என்பது எவ்வளவு ஒரு அபாயகரமான ஒரு இடம், ஒரு நிலை. அந்த போர்க்களத்தில் கூட அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் தனது நபிக்கும் அந்த நபியினுடைய தோழர்களுக்கும் கட்டளை இடுகின்றார். வாழ்வா சாவா என்கின்ற ஒரு கட்டம். அந்த நிலையிலும் கூட அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான்? திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். 4வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத, போர்க்களத்தில் எவ்வாறு தொழுகை நடத்த வேண்டும் அந்த தொழுகையினுடைய முறைகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான், ஃபைதா கலைத்துமுஸ் ஸலாத, தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால் ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹுவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான்? சொல்கின்றான். அதுபோன்று எல்லா இபாதத்துகள், தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ் எவ்வளவு பெரிய இபாதத். அன்று பிறந்த பாலகனை போன்று ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? அந்த ஹஜ்ஜை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த முறையில் நிறைவேற்றினால் அன்று பிறந்த பாலகனாக திரும்புகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய கடமையை சொல்லிவிட்டு அந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அங்கும் அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். 2வது அத்தியாயத்தினுடைய 200வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஃபைதா கவைத்தும் மனாசிகக்கும் ஃபذ்குருல்லாஹ கذிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த ذிக்ரா. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றி விட்டால் ஃபذ்குருல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள். உங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் எப்படி அல்லாஹுவை நினைவு கூர்ந்தார்களோ அதுபோன்று நீங்கள் நினைவு கூறுங்கள். அவ் அஷத்த ذிக்ரா, அல்லது அதைவிட அதிகமாக அல்லாஹுவை நீங்கள் என்ன செய்யுங்கள்? நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தினுடைய 200வது வசனத்திலே என்ன செய்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த ஜும்மாவுடைய தொழுகை, இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஒரு மனிதன் தனது வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக இந்த பூமியிலே செல்லும் போது அங்கும் அல்லாஹுவை நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹ் நினைவு கூறப்பட வேண்டும், அல்லாஹுவை நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து, இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே வாழ்வாதாரத்தை தேடி நீங்கள் என்ன செய்யுங்கள்? பறந்து செல்லுங்கள். வபுத்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருள்களை தேடி நீங்கள் செல்லுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரா, அங்கும் அல்லாஹுவை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹு தஆலா 62வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே சொல்கின்றார்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவுகூரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு ஹதீஸை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதுபோன்று மிக முக்கியமாக உண்மையிலேயே இந்த நபிமொழிகளை நிறைய முறை நாம் கேட்டிருப்போம். தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அதுக்கார்களை எல்லாம் நாம் படித்திருப்போம், மனனம் செய்திருப்போம். ஃபதக்கிர் இன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுதல் மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில் நாம் அதிக முறை மனனம் செய்திருந்தாலும், அதிக முறை படித்திருந்தாலும், நம்மிலே எத்தனை நபர்கள் இதை செயல்படுத்துகின்றோம்? தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய அந்த அதுக்கார்களை நாம் நம்மிலே எத்தனை நபர்கள் செயல்படுத்துகின்றோம் என்று ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் ஸரஃப மின் ஸலாத்திஹி, தொழுகையை முடித்துவிட்டால் அவர்கள் இஸ்தக்ஃபர ஸலாஸன், 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதுவார்கள் என்று ஹதீஸ்ல நாம் பார்க்கின்றோம். அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், இறைவா நீதான் சாந்தி அளிக்கக்கூடியவன், அமைதியை தரக்கூடியவன். இன்றைக்கு எந்த மனிதன் தான் விரும்ப மாட்டான் அமைதியை, நிம்மதியை? எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், மன நிம்மதி என்பது ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒன்று, இன்றியமையாத ஒன்று. அப்ப அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம், இறைவா நீதான் சாந்தி அளிப்பவன், வ மின்கஸ் ஸலாம், உன் புறத்திலிருந்துதான் சாந்தி ஏற்படுகின்றது. தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், வலிமையும் மேன்மையும் உடையவன் நீதான், சுபிட்சமிக்கவன் நீதான் என்று அல்லாஹுவை புகழுகின்ற வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்றோம், பார்க்கிறோம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய வலீத் அவர்கள் இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, கைஃபல் இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் என்றால் எப்படி இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது? அப்போது இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 என்று 3 முறை பாவ மன்னிப்பு தேடுவது. இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 591வது செய்தியாக இடம்பெறுவதை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு பாவ மன்னிப்பு தேடுவது. பாவம் செய்தால் பாவ மன்னிப்பு தேடலாம் இல்லையா? பாவம் செய்தால் அந்த பாவத்தை எண்ணி வருந்தி பாவ மன்னிப்பு தேடலாம். ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கக்கூடிய, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய, அல்லாஹ் மறுமையிலே நற்கூலிகளை பெற்றுத்தரக்கூடிய இபாதத்துகளை நிறைவேற்றிவிட்டு பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் இங்கே வழிகாட்டுகின்றார்கள் என்றால், இபாதத்திற்கும் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹத்திஸீன்கள் சொல்கின்றார்கள், உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும், நான் செய்கின்ற இபாதத், அது தொழுகையாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எந்த ஒரு வணக்க வழிபாடாக இருந்தாலும் 100க்கு 100% அதை முழுமையாக நான் செய்தேன், 100க்கு 100% எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த கூலி எனக்கு முழுமையாக கிடைக்கும் என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்திலே நாம் குறைகளை ஏற்படுத்தி இருப்போம். நமது தொழுகையாக இருக்கட்டும், அல்லது ஹஜ் போன்ற வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், இந்த வணக்க வழிபாடுகளில் எல்லாம் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் அறிந்தோ அறியாமலோ சில குறைபாடுகளை செய்திருப்போம். இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதுதான் இந்த இஸ்திக்ஃபார். இறைவா உனது பொருத்தத்திற்காக, உனது மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்காக, மூமின்களுக்கு நீ தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த இபாதத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி விட்டேன். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் என்னை மன்னித்து விடு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதுதான் இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று இபாதத் செய்த பிறகு ஏன் இந்த வார்த்தையை சொல்கின்றோம் என்று சொன்னால், இதுதான் அதற்குரிய காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த தொழுகையில ஓதக்கூடிய திக்ர்கள் என்ன, துஆக்கள் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வலா நஅபுது இல்லா இய்யாஹ், லஹுன் நிஅமத்து வலஹுல் ஃபضல் வலஹுத் ஸனாஉல் ஹுஸ்ன், லா இலாஹ இல்லல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த திக்ருகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இதற்கு பிறகு அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஸைத, ஒரு அருமையான பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். உண்மையிலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும், இந்த தொழுகைக்கு பிறகு இந்த திக்ருகளை எல்லாம் நாம் ஓதுகின்றோமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம இறைவா லா மானிஅ லிமா அஸைத, நீ எதை கொடுக்க விரும்பினாயோ அதை தடுப்பவர் யாரும் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா ஏதாவது ஒன்றை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஸைத வலா முஅதிய லிமா மனஅத, இறைவா நீ தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு அடியானுக்கு ஒன்றை கொடுக்க கூடாது என்று நீ தடுத்து விட்டால் அதை கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஸைத வலா முஅதிய லிமா மனஅத. அடுத்து வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத், எந்த செல்வந்தருடைய செல்வமும் உன்னிடத்தில் எந்த விதமான பயனும் அளிக்காது. இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதுவார்கள் என்ற செய்தி சஹீஹுல் புகாரில 7292வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். இந்த திக்ருகள் எல்லாம் நாம் இதை ஓதும் போது அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும். தவக்கல், அல்லாஹ்வின் மீது நாம் பொறுப்பு சாட்டுகின்றோம். அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை, அதிலே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அந்த நம்பிக்கை இன்னும் இன்னும் அதிகரிக்கும் இந்த திக்ருகள் ஓதப்படுவதன் மூலமாக. அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, மன் சப்பஹல்லாஹ ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் ஸலாத்தன் வ ஸலாத்தீன், யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு 33 முறை சப்பஹல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று 33 முறை கூறுகின்றார்களோ, வஹமிதல்லாஹ ஸலாத்தன் வ ஸலாத்தீன், அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 முறை கூறுகின்றார்களோ, வகப்பரல்லாஹ ஸலாத்தன் வ ஸலாத்தீன், அல்லாஹு அக்பர் என்று 33 முறை கூறுகின்றார்களோ, ஃபதில்க திஸ்அத்துன் வ திஸ்ஊன், 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர், 99 ஆகிவிட்டது. வகால தமாமுல் மிஆ லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை சொல்லும் போது ஒரு மனிதன் 100ஐ பூர்த்தி செய்து விடுகின்றான். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுகின்றோம்? 5 நேரம் 5 முறை தொழுகின்றோம். 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகின்றோம். இந்த 5 நேர தொழுகைக்கு பின்னால் இந்த திக்ருகளை, இந்த தஸ்பீஹ்களை, இந்த தக்பீர்களை, இந்த தஹ்மீதுகளை நாம் சொன்னால் ஒரு நாளைக்கு 500 நன்மைகளை நாம் என்ன செய்கின்றோம்? பெறுகின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இந்த நன்மையினுடைய பிரதிபலன் என்ன? 500ஆ? இல்லை. காரணம், குர்ஆனிலும் ஹதீஸிலும் நாம் பார்க்கின்றோம், வலிகுல்லி ஹஸனத்தின் பிஅஷ்ரி அம்சாலிஹா, நாம் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் அதற்கு 10 மடங்காக அல்லாஹு தஆலா அதற்கு நன்மைகளை பதிவு செய்கின்றான். அப்ப 5 நேர தொழுகையில் 500 தக்பீர், இந்த 500 தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் என்று 500 நன்மைகள் என்றால் அல்லாஹ்விடத்தில் 5000 நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகின்றது. ஒரே நாளிலே சுலபமான முறையில் 5000 நன்மைகளை நாம் என்ன செய்கின்றோம்? பெற்று விடுகின்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தஸ்பீஹ், தஹ்மீத், தக்பீர், சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தைகளை நாம் சொல்லும்போது குஃபிரத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், கடல் அளவுக்கு, கடல் நுரை அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் அவனுக்கு மன்னிக்கப்படுகின்றது. கடல் எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு, அந்த கடல் நுரை அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 597வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. இது ஒரு முறை. இது இப்படியும் நாம் என்ன செய்யலாம்? தொழுகைக்கு பின்னால் திக்ருகளை, ஔராதுகளை ஓதலாம். இன்னும் ஒரு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தாராங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, ஹஸலதானி அவ் ஹல்லதானி லா யுஹாஃபிது அலைஹிமா ரஜுலுன் முஸ்லிம் இல்லா தகலல் ஜன்னஹ் ஹுமா யஸீர் வ மன் யஅமல் பிஹிமா கலீல். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஔராதுகளை, இந்த செயல்களை யார் முறையாக பேணி செய்கின்றார்களோ, எந்த ஒரு முஸ்லிம் செய்கின்றானோ அவன் சொர்க்கத்தில் பிரவேசிப்பான். சொல்வதற்கு மிகவும் இலகுவானது, ஆனால் செய்யக்கூடியவர்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு, துஸப்பிஹுல்லாஹ் அஷ்ரா, சுப்ஹானல்லாஹ் என்று 10 முறை கூறுவது, வ தஹ்மதுல்லாஹ் அஷ்ரா, அல்ஹம்துலில்லாஹ் என்று 10 முறை கூறுவது, வ துகப்பிருல்லாஹ் அஷ்ரா ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் என்று 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் என்று 10 முறை, அல்லாஹு அக்பர் என்று 10 முறை சொல்வது, ஃபதாலிக 150 பில்லிசான், இது 500 நன்மைகளை பெற்றுத் தருகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வ துஸப்பிஹு 33 வ தஹ்மது 33 வ துகப்பிரு 34. சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 34 முறை. இப்படி ஒருவர் செய்யும் போது அவருக்கு 100 நன்மைகளை அது பெற்றுத் தருகின்றது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் வஅல்ஃபு ஃபில் மீசான், அல்லாஹ்விடத்தில் 1000 நன்மைகளை அது பெற்றுத் தருகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், ஃபஅய்யுக்கும் யஅமலு ஃபில் யௌமி 2500 சய்யிஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, அதாவது ஒரு நாளில் மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய திக்ருகள், துஆக்கள், இந்த தஸ்பீஹ்கள், திக்ருகள் யார் உங்களில் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் சொல்வதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவானது, ஆனால் இதை அமல்படுத்துபவர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, ஒரு மனிதன் யஅதி அஹதுக்கும் ஷைத்தானு இதா ஃபரக மின் ஸலாத்திஹி, ஒரு மனிதன் தொழுகையை முடித்து விட்டால் உடனே ஷைத்தான் அவனிடத்திலே வந்து விடுகின்றான். ஷைத்தான் தொழுகையில 2-3 கட்டங்கள்ல வர்றான். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டின உடனேயே என்ன செய்வான், ஷைத்தான் வந்து விடுகின்றான். இதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார், அதை நினைத்துப்பார் என்று அவனுடைய தொழுகையை ஷைத்தான் பாழாக்கி விடுகின்றான். ஹதீஸிலே வந்த விஷயம். அதுபோன்று சலாம் கொடுத்த உடனேயே ஷைத்தான் வந்து விடுகின்றான். ஃபயுதக்கிருஹு ஹாஜத கதா வ கதா, தொழுகை முடிச்ச உடனேயே உனக்கு இன்ன தேவை இருக்கு, இன்ன தேவை இருக்கு, இன்ன தேவை இருக்கு என்று ஷைத்தான் அவனுடைய சிந்தனையிலே இந்த செய்திகளை போடுகின்றான். ஃபயகூமு வலா யகூலுஹா, ஒரு மனிதன் எழுந்து உடனே இந்த திக்ருகளை செய்யாமலே சென்று விடுகின்றான். ஃபைதா இல்தஜா யஅதீஹி ஷைத்தானு ஃபயுனவ்விமுஹு قبل أن يقولها, அதுபோன்று ஒரு மனிதன் தூங்குவதற்கு முன்பாக இந்த திக்ருகளை, தஸ்பீஹ்களை, தஹ்மீதுகளை, தக்பீர்களை, தஹ்லீல்களை சொல்லாமல் அவன் தூங்குவதற்கு முன்பாக சொல்லலாம் என்று இருக்கும்போது ஷைத்தான் வந்து வருகை தந்து அவனை தூங்க செய்து விடுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூதாவுதுல 5065வது செய்தியாக, திருமதியில 3410வது செய்தியாக, நசாயில 1348வது செய்தியாக, இன்னும் அதிகமான ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகின்றது. இப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் நமக்கு தெரியாதா? தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அமல் செய்பவர்கள் யார்? நம்மிலே மிக மிக குறைவானவர்கள் தான் என்ன செய்கிறோம், தொழுகைக்கு பின்னால் உள்ள திக்ருகளை எல்லாம் ஓதுகின்றோம். அதுபோன்று இரவிலே தூங்கும் போது, இப்போ ஒரு நாளைக்கு இந்த சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை, அதற்கு பிறகு ஓதக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று வருகின்ற அந்த திக்ர், இதை சொல்லும் போது ஒரு நாளைக்கு 5 முறை சொல்கின்றோம், 500 நன்மைகளை பெற்று விடுகின்றோம். அல்லாஹ்விடத்தில் 5000 நன்மைகளை பெறுகின்றோம். அதுபோன்று தூங்கும் போது இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லி இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு இந்த திக்ரையோ அல்லது அல்லாஹு அக்பர் என்ற அந்த திக்ரை 34 முறை சொல்லும் போது 100ஐ பூர்த்தி செய்து விடுகின்றோம். அப்போ ஒரு நாளைக்கு 600 முறை தஸ்பீஹ் செய்கின்றோம், தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றோம், தக்பீர், தஹ்மீத், தஸ்பீஹ், இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 600 முறை என்ன செய்கின்றோம், வளமையாக நாம் செய்து வந்தால் 600 முறை செய்கின்றோம். இது அல்லாஹ்விடத்தில் 6000 நன்மைகளை என்ன செய்கின்றது, பெற்று தருகின்றது என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள்ல சுப்ஹானல்லாஹ் 25 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 25 முறை, லா இலாஹ இல்லல்லாஹ் 25 முறை, அல்லாஹு அக்பர் 25 முறை, இப்படியும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, துஆ செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.
அதுபோன்று பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த ஆயத்து குர்சியினுடைய பவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுனனுல் குப்ரால இந்த செய்தி 9928வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. மன் கரஅ ஆயத்துல் குர்சி துபர குல்லி ஸலாத்தின் மக்சூபா, கடமையான தொழுகைக்கு பிறகு யார் ஆயத்து குர்சியை ஓதுகின்றார்களோ, லம் யம்னஹு மின் துகூலில் ஜன்னah இல்லல் மௌத், அவன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு எது தடையாக இருக்கின்றது என்றால் அவனது மரணம்தான் தடையாக இருக்கின்றது. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை பலஹீனம் என்ற கருத்திலும் பதிவு செய்கின்றார்கள். வல்லாஹு ஆலம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தடையாக இருப்பது மரணம்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்றோம் பார்க்கிறோம். அதுபோன்று உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுதிலே இடம்பெறுகின்றது. 1523வது செய்தியாக, அமரனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரா பில் முஅவ்விதாத் துபர குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குல் அஊது பிரப்பில் ஃபலக், அதுபோன்று குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த சூறாக்களை ஓதுமாறு எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த திக்ர்கள், இந்த அதுக்கார்கள் எல்லாம் ரொம்ப சுலபமானது, செய்வதற்கு மிகவும் இலகுவானது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கேட்பதை போன்று செய்பவர்கள் யார்? மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நம்மிலே அதிகமான மக்கள், அதாவது இபாதத்துகள் 3 வகையாக இருக்கின்றது. ஒன்று உடல் ரீதியாக செய்கின்ற இபாதத்துகள், உள்ளம் ரீதியாக செய்கின்ற இபாதத்துகள், நாவினால் செய்கின்ற இபாதத்துகள், இப்படி 3 வகையான இபாதத்துகள் இருக்கின்றது. இதுல நாவினால் செய்யக்கூடிய இபாதத்துகளை பொறுத்த மட்டில் நமது நாவும் உதடும் அசைய வேண்டும். அது குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும் சரி, திக்ர் செய்வதாக இருந்தாலும் சரி, தஸ்பீஹ் செய்வதாக இருந்தாலும் சரி, தஹ்லீல் சொல்வதாக இருந்தாலும் சரி, நாவினால் செய்யக்கூடிய எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நமது நாவும் உதடும் அசைய வேண்டும். ஏன்னா நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆன் ஓதுவாங்க, குர்ஆனை விரித்து வைத்துக் கொண்டு மௌனமாக அமர்ந்திருப்பார்கள், மனதிற்குள் ஓதுவதாக உதடும் அசையாது, நாவும் அசையாது. அதுபோன்று தொழுகைக்கு பிறகு அமைதியாக இருப்பார்கள், ஆனால் மனதிற்குள் திக்ர் செய்வார்கள். அல்ல, நாவினால் செய்யக்கூடிய இபாதத்துகள், திக்ரு, திலாவத்துல் குர்ஆன், தஸ்பீஹ், தஹ்லீல், தக்பீர், இதெல்லாம் உதடும் நாவும் அசைய வேண்டும். அப்படி உதடும் நாவும் அசைந்தால்தான் நமக்கு முழுமையாக நன்மைகள் வழங்கப்படும். ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா, ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா போன்ற மார்க்க அறிஞர்கள்லாம் என்ன செய்யறாங்க, இப்படித்தான் தீர்ப்பு வழங்குவதை என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சொன்ன இந்த இபாதத்துகளை, இந்த திக்ருகளை, ஔராதுகளை, தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய திக்ருகளை, தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய இந்த தஸ்பீஹ், தஹ்லீல், தக்பீர், இவற்றையெல்லாம் முறையாக பேணி நாம் செய்தோம் என்றால் ஒரே நாளில் மிக சுலபமாக 6000 நன்மைகளை நாம் பெறுகின்றோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா.